ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கீழ நெடுவாய் பங்கை சார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, சிஸ்டர் மரியரத்னம், அன்பார்ந்த தந்தை ரஃபேல், உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே ஒரு முறை என்னுடைய உறவினர் நண்பர் இயேசுதாஸ் அவர்களின் அழைப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கிறேன். இது 2வது முறை, அதுவும் ஆயரான பிறகு முதல் முறை வந்திருக்கிறேன். உங்களோடு இணைந்து நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றி, முக்கியமாக அன்பு தந்தை சூசை மாணிக்கம் அவர்கள் நிறைவாழ்வு பெற, அவருடைய பிரிவால் துயருறுகிற அத்தனை பேருடைய ஆறுதலுக்காக நான் இறைவனை இறைஞ்சுகின்றேன். ஏற்கனவே வாசிக்கப்பட்ட முன்னுரையிலும் தந்தை மரி ஆரோக்கியம் அவர்கள் கருத்திலும் நாம் கேள்விப்பட்டோம். எப்படி நம்முடைய தந்தை உண்மையாகவே மிகவும் அன்பான ஒரு குரு, நல்ல குரு, துணிச்சலான குரு, ஏழை எளியவர் மட்டில் அக்கறை கொண்ட ஒரு குரு என்றெல்லாம் கேள்விப்பட்டோம். அவரை நெருக்கமாக எனக்கு அதிகமாக தெரியாது. பல முறை பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். நான் அறிந்த வரை அவரிடமிருந்த இறைப்பற்று, அதன் வெளிப்பாடாக எல்லா மக்களும் நீதியோடு நேர்மையோடு வாழ வேண்டும் என்று எண்ணிய அந்த துடிப்பு என் நெஞ்சை தொட்டது. முதலாக நான் நம்முடைய அன்பு தந்தை ரஃபேலை பார்த்தது 1978ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி. சென்ற நூற்றாண்டில் 22 ஆண்டுகள், இந்த நூற்றாண்டில் 26 ஆண்டுகள், 48 ஆண்டுகளாக எனக்கு தெரியும் தந்தை ரஃபேலை. எனக்கு 18 வயசு, அவருக்கு 20 வயசு நாங்கள் பார்க்கும்போது. ஆனால் 7 ஆண்டுகள் ஒன்றாகவே படித்தோம். மதுரையிலும் சரி, அதே போல் பெங்களூரிலும் சரி, ஏன் அதை தொடர்ந்து ரோமையில் நான் படிக்கும்போதும் ரஃபேல் அங்கே படித்து கொண்டிருந்தார். ஆக நீண்ட தொடர்பு உண்டு. அதற்காகவும் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். பிறகு நம்முடைய அன்பு சகோதரி ட்ரேசா, தங்கை ஜாக்லின், அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து நம்முடைய அருள் சகோதரி மரியரத்னம் அவர்கள் சபைக்கு நான் திருச்சபை சட்ட ஆலோசகராக போகின்ற சமயத்தில் இப்படி இந்த குடும்பத்தோடு நீண்ட தொடர்பு. இவர்கள் தங்கள் அன்புக்குரிய இந்த அருட்பணியாளரை பிரிந்து துயருறுகின்ற போது நானும் உடன் இருக்கிறேன், சேர்ந்து ஜெபிக்கிறேன். தந்தை மரி ஆரோக்கியம் கனகா அவர்கள் சொன்னது போல, இது ஒன்றும் துக்கம் கொண்டாடுகின்ற நிகழ்ச்சி அல்ல. இப்போது புதிய தமிழிலே நினைவேந்தல் என்கிறார்கள். ஒவ்வொரு திருப்பலியுமே நன்றி கொண்டாடுகின்ற திருப்பலிதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு திருப்பலியும் நன்றி கூறுகின்ற திருப்பலி. திருப்பலியின் நடுவில் சொல்லுகிறோமே, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானதே மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். இதுதான் திருச்சபையின் மையப்பகுதி. இது போதாதென்று மீண்டும் குருவானவர், ஆண்டவரே
உமக்கு எந்நாளும் எவ்விடத்திலும் நன்றி கூறுவது தகுதியும் நீதியுமாகும். அது மட்டுமல்ல, அது மீட்புக்குரிய செயலுமாகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் மீண்டுமாக ஒரு முறை எல்லாவற்றுக்காகவும் நன்றி கூறுவோம். பெற்றுக்கொண்ட உயிருக்காக, நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கைக்காக, உருவாக்கத்துக்காக, இந்த கீழ் நெடுவாய் கிராமத்திற்காக, உறவுகளுக்காக, அருள் சகோதரிகளுக்காக, அருள் பணியாளர்களுக்காக, எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். மிக முக்கியமாக இந்த அருமையான அருட்தந்தை சூசை மாணிக்கம் அவர்களுக்காக நன்றி கூற வேண்டும். இந்த அருமையான சகோதரனை எங்களுக்கு கொடுத்தீரே, இந்த மாமாவை எங்களுக்கு கொடுத்தீரே, இந்த பெரியப்பாவை எங்களுக்கு கொடுத்தீரே, இந்த உறவினரை கொடுத்தீரே. ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனிலும் ஏதாவது குறைகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம். ஆனால் இதை தாண்டி அவரிடம் இருந்த நல்லெண்ணம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற துடிப்பு, அதை குறைத்து மதிப்பிடவே முடியாது. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் அந்த நல்ல மனிதர், நல்ல அருள் பணியாளர் விட்டு சென்ற லெகசி, அவர்களுடைய பின்பற்றுதலுக்காக நமக்கு விட்டு சென்ற மதிப்பீடுகள், விழுமியங்கள், இவையெல்லாம் நம் உள்ளத்தை தொட வேண்டும். ஆண்டவரே, நானும் என்னால் 4 பேர் நம்பிக்கை பெறுகின்ற விதத்தில், உற்சாகப்படுத்தப்படும் விதத்தில் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே என்று இந்த நாளில் நாம் முடிவெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 19ஆம் தேதி புனித யோசேப்பின் திருவிழா, சூசேப்பரின் திருவிழா. நம்முடைய அன்பு தந்தை சூசை மாணிக்கம் அவர்களின் பாதுகாவலர் புனித யோசேப்பு. அவருடைய அடிப்படையில் இவரும் வாழ்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். வீண் பெருமைக்காக, தம்பட்டம் அடிப்பதற்காக அவர் எதையும் செய்யவில்லை. நம்முடைய அன்பு தந்தை சூசேப்பரை போலத்தான். பாருங்கள், இந்த ஜீனியாலஜி தலைமுறை அட்டவணையில் மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 39 முறை இவரை பெற்றார், இவரை பெற்றார், பெற்றார், பெற்றார் என்று. கடைசியாக யாக்கோபு யோசேப்பை பெற்றார்னு இருக்கு. யோசேப்பு இயேசுவை பெற்றார்னு இல்லை. பாருங்க, 39 தடவை சொல்லிட்டு இதை மட்டும் கடைசியில் மாற்றிட்டாங்க. ஏன்னு கேட்டால், யோசேப்பினுடைய வளர்ப்பு மகன்தான் ஆண்டவர் இயேசு. யோசேப்பின் மனைவி மரியா, மரியாவின் கணவர் ஆன யோசேப்பு யோசேப்பை பெற்றார். யோசேப்பு இயேசுவை பெற்றார்னு இல்லை. ஆனால் யோசேப்பை, நீ இந்த குழந்தைக்கு தந்தையாக இருக்க வேண்டும், மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பணிந்தார். பாருங்கள், இந்த யோசேப்பை பற்றி முக்கியமாக யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு நத்தனேயலை பார்த்து சொல்லுகிறார், 42வது வசனம். அதே போல் 6ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்களாக முக்கியமாக மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற யோசேப்பை பாருங்கள். எனக்கு கீழ்ப்படி, மரியாவை ஏற்றுக்கொள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கீழ் நெடுவாய் பங்கை சார்ந்த எல்லாரும், இங்கே வந்திருக்கின்ற மற்ற உறவுகளும் நண்பர்களும் மற்ற ஊர்களிலிருந்து வந்திருப்பவர்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் அடிப்படையிலே சமத்துவத்தை கடைப்பிடிக்க வேண்டும். என்கிட்ட கார் இருக்குது, பெரிய மொபைல் இருக்குது, மாடி வீடு இருக்குது, வீண் பெருமையே வேண்டாம். ஒருவர் மற்றவரை மட்டம் தட்ட வேண்டாம். மனிதர்களை மதிக்க வேண்டும். எப்படி யோசேப்பு மரியாவை ஏற்றுக்கொண்டாரோ, நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முகம் கொடுத்து பேச வேண்டும், பார்த்து புன்முறுவல் செய்ய வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள், அஞ்சாதே, உன் குழந்தையாக ஏற்றுக்கொள்,
உன் குழந்தைக்கு நீதான் பெயர் வைக்க வேண்டாம், நீதான் காப்பாற்ற வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு தந்தை சூசை மாணிக்கம் இந்த பாதுகாப்பை கொடுத்தார். கடைசி நாட்களில் இன்னும் அதிகமாக கொடுத்தார். ஊஞ்சல் மாதா தியான மையத்தின் வழியாக தந்தை வல்தாரிசின் வாரிசாக எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும், உற்சாகம் தர வேண்டும் என்று தான் பாடுபட்டார். ஏற்றுக்கொள். பாருங்க, அடுத்தது பாருங்க, எழுந்திரு, குழந்தையையும் உன் மனைவி மரியாவையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. நம்முடைய தந்தை சூசை மாணிக்கம் மக்களை பாதுகாக்கத்தான் பாடுபட்டார். எதை செய்தால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று இளமை காலத்திலே மிகவும் ஆசைப்பட்டார். தன்னை வளர்த்து கொள்ள அவர் நினைக்கவில்லை, பாதுகாக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எல்லாருக்கும் பாதுகாப்பை தர வேண்டும். இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்பா அம்மா உங்களை பாதுகாக்கிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் நல்லா படித்து வேலைக்கு வந்து நிச்சயமாக உங்களை நான் பாதுகாப்பேன் என்று நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக வேண்டும். உங்கள் பெற்றோர் குழந்தையாவார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ தான் நம்ம ஃபாதர் அந்தோணிசாமி மூத்த குரு சொல்லிக்கிட்டு இருந்தார், எப்படி அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அன்பான இயேசுதாஸை பாராட்டி உற்சாகப்படுத்தி அவரை முன்னேறச் செய்தார் என்று சொன்னார். உண்மையாகவே அதே போலத்தான் நாம் ஒவ்வொருவரும் உற்சாகம் தந்து பாதுகாப்பை தர வேண்டும். நீங்கள் குழந்தைகள் இப்போது பெற்றோர் பார்த்து கொள்கிறார்கள், உங்கள் முதியோர் குழந்தைகளாக போகிறார்கள், அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எழுந்திரு, குழந்தையை கூட்டிக் கொண்டு போ, உன் மனைவியை கூட்டிக் கொண்டு போ. சூசையப்பர் பாதுகாப்பவர். பாருங்க, மீண்டுமாக அதே போல சமண சொல்லுது, இப்போ போ, எழுந்திரு, குழந்தையும் தாயையும் கூட்டிக் கொண்டு மீண்டும் இஸ்ராயலுக்கு போ, மீண்டும் இஸ்ராயலுக்கு போ. அதே போல போகிறார். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், மனைவியை குழந்தையை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்வு, கணவரை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்வு. இப்படி எல்லாரும் அடுத்தவர்களை நினைக்க வேண்டும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நோட் டு பி தேர்டு, மூன்றாவது ஆளாக இரு, அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல யார்? கடவுள். இரண்டாவது யார்? குடும்பத்தார், அடுத்தவர்கள். மூன்றாவதுதான் நீ. இப்படி மூன்றாவதாக இருக்க நம்முடைய தந்தை கற்றுக்கொண்டார். இன்னும் அந்த முன்னுரையில் சொன்னாங்க, ஆழ்ந்த சிந்தனையாளர். இன்னைக்கு நிறைய பேர் பேசி பேசி சண்டையை வளர்க்குறாங்க. ஃபாதரும் குறைவாக தான் பேசினார். வாயாடியாக இருக்காதீங்க. தீய சொல் எதுவும் உங்கள் வாயினின்று வராதிருக்கட்டும். கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். யோசேப்பு பேசவே இல்லை. யோசேப்பு மாத அளவுக்கு கூட பேசியதாக நமக்கு இல்லை. மௌனமாக தன் கடமையை செய்த யோசேப்பு நம் எல்லாருக்கும் பாடம். நல்ல மரணத்தின் பாதுகாவலர் யோசேப்பு. அந்த யோசேப்பு நம்முடைய அன்பான தந்தைக்கு பரிந்து பேசி முடிவில்லா பேரின்பத்தை அருள்வாராக. அந்த யோசேப்பு, அன்பு தாய் அன்னை மரியா, இவரை பிரிந்து துயருறும் எல்லாருக்கும் ஆறுதல் அளிப்பாராக.
நித்திய இளைப்பாற்றியை எங்கள் அன்பான தந்தைக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆமென்.